3 முறை தான் மாவட்ட செயலராக இருக்க முடியுமா? கட்சி தலைவரா? பாஜக இப்படிதான் 3 வருஷம் தான் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொலு பொம்மை வைக்கிற மாதிரி மாத்தி மாத்தி விளையாடின்னு தமிழக பாஜக ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. 77 இருந்த அத 110 ஆக்க போறாங்களா? எதை எம்எல்ஏ 110 இல்லை 1010 மாவட்ட செயலாளர்கள் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. இல்ல அதாவது ஏன் தோத்து போனாங்கன்ற உண்மையான காரணத்தை இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மறுக்கிறார்கள். அதாவது திருப்பி ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது சார். உண்மையில நான் கேட்கிறேன், இனி வந்து திமுக தலையெடுக்குன்னு நினைக்கிறீங்க? பட் திமுக இன்னைக்கும் தனியா போயிட்டு ஜெயிச்சதா சரித்திரம், புவியியல், கெமிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஆனால் அது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதை வந்து இல்லைன்னா அவங்களால மறுக்க முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். தாவேக்கா கிட்ட தோத்து போயிட்டாங்க, எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டாங்க. அது ஜீரணம் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்ப வந்து கட்சியை புதுப்பிக்கலாங்கிறான். அது நடைமுறைக்கு ஆகுமா? லைசன்ஸ் தான் ரினியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க, கட்சியை கூடவா ரினியூ பண்ணுவாங்க? சரி, என்ன பண்ண போறாங்களா? அதாவது முக்கியமாக மாவட்ட குறுநில மன்னர்களாக இருந்தவங்கள இனி அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஆப்பு வைக்க போறாராம். என்ன பண்ண போறாங்க? கட்சி கொடுத்து வெளில தள்ள போறாங்களா? அப்படி இல்லை. மாவட்ட குறுநில மன்னர்கள் யார்? மாவட்ட செயலர். அவங்களுக்கு வயசு கொண்டு வந்துட்டார். வயசா? ஆமா. என்ன வயசு? 70 வயசுக்கு வரைக்கும் தான் நீங்க மாவட்ட செயலாளர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறது பதில் நீங்க சொல்லிருங்க. அப்ப மாநில தலைவருக்கு வயசு இருக்கா? முக்கியமா இளைஞரணி தலைவருக்கு ஏதாவது வயசு இருக்கா? அப்படி இல்ல போன தடவை வந்து வியூகம் அமைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டியன் ஒருத்தர் கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையோட இந்த கான்க்ளேவ்ல பேசும்போது சொல்றாரு, அவருக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது, அவர் தான் இன்னும் இளைஞரணி தலைவர் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போனாரு. அவரை கூப்பிட்டு வியூகம் அமைச்சாங்க. அப்ப இளைஞர் அணினா இந்த வயசு தான் அப்படின்னு இருக்கணும், மாணவர் அணினா இத்தனை வயசுன்னு இருக்கணும். ஏங்க 40 வயசுல 45 வயசுல நீங்க மாணவர் அணினா நல்லா இருக்குமா? அதுக்கெல்லாம் வயசு கிடையாதா? அதாவது விதி விலக்கு சிலருக்கு சொல்லுவாங்கல்ல, விதி விலக்கு. அது வந்து கோபாலபுரத்துக்கு மட்டும் விதி விலக்கு. மாணவர் அணிக்கு அந்த கோபாலபுரம் யாராவது இன்ப நிதி இந்த அவருக்கும் விலக்கு. முதல்வரா அமர்ந்தா அவங்களுக்கு விலக்கு. ஏன்னா முதல்வர் பத்தி அவங்க விட்ட வேற யாரும் இல்லை. அது கரெக்ட். ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும் தான். ஆமா, நவீன கால மன்னராட்சி, ஜனநாயகத்தில் ஒரு மன்னராட்சி. சரி, அப்புறம் வயசு தவிர வேற என்ன கண்டிஷன் போட்டுறாங்க? அப்புறம் 3 முறை தான் இருக்கணுமா? என்னன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. என்னவா இருக்கணும்? 3 முறை தான் மாவட்ட செயலரா இருக்க முடியுமா? கட்சி தலைவரா? அதெல்லாம் கிடையாது சார். அது கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. கீழே மட்டும் தான். ஆமா, கீழே வரைக்கும் தான். மேல யாரும் வர முடியாது இல்ல. அதுக்கு எழுதப்பட்ட விதி தானே. கோபாலபுரம் தானே, கருணாநிதி உடைய குடும்பம் தானே அதுக்கு ஆள முடியும், இது பண்ண முடியும். என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த பாஜக இப்படிதான் 3 வருஷம் தான் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொலு பொம்மை வைக்கிற மாதிரி மாத்தி மாத்தி விளையாடின்னு தமிழக பாஜக ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அத பார்த்த பிறகும் இவங்களுக்கு இந்த மாதிரி சூடு போட்டுக்கணுமான்னு எனக்கு தெரியல கண்ணன். அப்படி கிடையாது சார். இருங்க, ஏதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், திமுகவுடைய பலமே என்ன அப்படின்னா, இது ஒரு திமுக நிர்வாகி சொன்ன விஷயம்தான். இந்த வாரிசு அரசியல்னாலதான் திமுக இன்னும் லைவ்லியா இருக்கு, அது இல்லாததுனால தான் அதிமுக ஆடி போயிடுச்சுன்னாங்க. ஒரு விதத்துல அது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் பழமையான கட்சி அப்படின்னும் போது அங்க சொல்லுவாங்க, நான் இப்போ ஒரு 25 வயசுல ஒருத்தர் திமுகவில் இருக்காரு அப்படின்னா அவரை கேட்டா, ஆமாங்க எங்க அப்பா திமுக தாங்க, எங்க தாத்தா திமுக தாங்க, விட்டா அவங்க கொள்ளு தாத்தா கூட திமுக அப்படின்வாங்க. அப்படி குடும்பமாக பரம்பரையா அவங்க திமுகவை வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவில் வந்து ஏன் இளைஞர்கள் இல்லைன்னு எடப்பாடி அவர்களே கேட்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க வாரிசுக்காக அவங்க வரமாட்டேன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி. புரியுதுங்களா? ஸோ மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றவங்க வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வராங்கன்னா அவங்க தான் நிஜமாவே குறுநில மன்னர்கள் தான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் அந்த அளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறாங்கன்னு சொன்னா
பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு. புரியுதுங்களா? நீங்க பாஜக மாதிரி 3 டேர்ம் தான். அது ஒரு டேர்முக்கு எத்தனை வருஷம் அது தெரியுமா? இன்னும் தெரியல. சரி, ஓகே. இப்போ 3 டேர்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இனி 25 வயசு, சரி 30 வயசுல ஒருத்தர் மாசே ஆக்குறீங்க. 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க ஒரு டேர்ம். 45 வயசுல அவ்வளவுதான்ப்பா, இனிமே உனக்கு பதவி கிடையாது அப்படின்ட்டீங்கன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? 25 வயசுல அங்க மாவட்ட செயலர் ஆக முடியுமா? ஆவராங்கன்னு வச்சு. அப்போ இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்புறம் வேற என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? அப்படிங்களா? அதாவது இன்னொன்னு, இது வரைக்கும் 77 இருந்த அத 110 ஆக்க போறாங்களா? எதை? எம்எல்ஏவா? 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். கண்ணன், நான் ஒன்னு சொல்லிட்டா, பெட்ரோல் பங்க் அந்த ஊர்லயே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், அந்த பக்கம் 10 கிலோமீட்டர். அப்ப என்ன ஆகும்? கூட்டம் அதிகமாக தான். ஏன்னா கூட்டம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்ரோல் பங்கை போட்டீங்கன்னா இங்க ஆற சேல்ஸ் பாதியா 2 இடத்துக்கும் போகும். கரெக்டா? அதனால எத்தனை மாவட்ட செயலாளர்கள் கொண்டு வரீங்கன்றது முக்கியம் இல்லை அமைச்சரே. அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, மக்கள் மனசுல நீங்க எப்படி மறுபடியும் உங்களை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். இன்னமும் நீங்க பழைய நினைப்புலயே இருந்துக்கின்னு நாங்க அப்படித்தான் இப்படித்தான் திராவிட மாடல் நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 110 இல்லை 1010 மாவட்ட செயலாளர்கள் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. நீங்க உங்களுடைய அந்த அப்ரோச்ச மாத்தணும், அதுதான் முக்கியம். எத்தனை பேருன்றது முக்கியம் இல்ல, எப்படி செயல்படுகின்றீர்கள் அதான முக்கியம். திருப்பி திருப்பி நீங்க 110 பேரை போட்டு அதே பழைய மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் உங்களை சீந்த போறாங்க? அந்த கட்சிக்கு இனி உயிரோட்டம் இல்லைன்றீங்களா? இல்லலாம் நான் சொல்லல. ஆனா என்ன செய்யணும்ன்றதுதான் முக்கியம். எந்த டீமையுமே நீங்க ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அதனால மேல இருக்கவங்க கீழே வருது, கீழே இருக்கவங்க மேல போறது அப்படின்றதெல்லாம் சகஜம்தான், வரலாறு இல்ல. பட் அது என்ன தப்புன்றத சரியா கண்டுபிடிச்சு அதை நீங்க புதுப்பிக்கணுமே தவிர நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுனாலயோ இல்ல வயசை குறைக்கிறதுனாலயோ ஜெயிச்சிட முடியாதுங்க சார். அதனால தானே சார் அவங்க குறுநீள மன்னரா இருந்ததுனால தானே இவ்வளவு இதாயிருச்சு. வாரிசு அரசியல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு இதாச்சு. வாரிசு அரசியல்னால தோத்தீங்கன்னு சொன்னா அப்ப அந்த வாரிசு அரசியலை கை கழுவணும், அதை செய்வீங்களா? அது எப்படி சார் செய்ய முடியும்? அதாவது எப்பயுமே நிரந்தரமானது எங்க கோபாலபுரத்துக்கு, அங்க வாரிசு தான். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா திமுக இதுல பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பார், கலைஞர் இருப்பார். இனி திமுகல போஸ்டர்ல கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி இப்படிதான் போட முடியும். அப்புறம் இன்பநிதி விட்டீங்களா? அது ஆமா சார், ஆமா அப்படிதான் போடுவோம். மாணவர் அணிக்கு கொண்டு வந்துடலாம். ஆமா, அது அடுத்து அவர் தானே. ஆமா, அவரும் மாணவர் தானே, டிகிரி முடிச்சிட்டாருல்ல, வயசுக்கு வந்துட்டாரு இல்ல, அதனால மாணவர். ஆமா, மாணவர் அணிக்கு போடலாம். மாணவர் அணி, அதுக்கப்புறம் இளைஞர் அணி. சரி, மகளிர் அணிக்கு ஏதாவது இருக்கா? 3 தடவை அதுவும் கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஒன்லி மாவட்ட செயலாளர்கள். நம்ம குடும்பத்துக்கு போக மீதிக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமா, நமக்கு ரிலாக்ஸேஷன் இப்படி இருந்தாலும் சரிப்பட்டு வருமா? ஒன்னா ஒண்ணும் கேட்கல, விட்டுருங்க. அது சரிப்பட்டு வருமானு தெரியல சார். இதுக்கு இன்னொங்கட்டா இன்னொன்னு சொல்றாரு, அதாவது பெண்களுக்கும் இளைஞருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்பனா என்ன சார் ஆகுது? அப்ப கட்சி தலைவர் பதவி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கலாமே. கட்சி தலைவர் முதலமைச்சர் பதவி வேணா கொடுக்க வேணாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். நாங்க ஒரு பக்கம் முன்னுரிமை கொடுக்கணும்ன்றீங்க, இன்னொரு பக்கம் கொடுக்க மாட்டாங்கிறீங்க. கொடுக்கணுமா கூடாதா சொல்லுங்க. நீங்க இனி இன்பநிதி தலைவராகி அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது நடக்கும். அது வரைக்கும் நீங்க ஆட்சிக்கு வரணும், அது வரைக்கும் கட்சி இதுவா இருக்கும். கட்சி இருக்கும், ஆட்சிக்கு வர முடியாது. அவ்வளவுதான், வர முடியல, கட்சியே இருக்காது சார். அதாவது இன்பநிதி அந்த காலங்க 76ல பதவி போனாலும் 89 வரைக்கும் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்கன்னா அது கலைஞர் இருந்தாரு. இப்ப அதெல்லாம் நடக்காது சார். அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்காரு, கலைஞர் கருணாநிதி வாழ்வு முடிந்தாலும் திமுகவின் வாழ்வே முடியாது சொல்லியிருக்கா சார். இருங்க, இதுக்கு பேரலல் நான் ஒண்ணு சொல்லிட்டா என்ன சார், நான் இல்லை என்றாலும் 1000 ஆண்டுகளுக்கு அதிமுக உயிருடன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். ஆமா இருந்தது. இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியுதா? போயிடுச்சு சார். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் டைலாக் விடாதீங்க சார். திரும்பி பாக்குறதுக்குள்ள கட்சி காணாம போடுது. அப்படி இல்ல சார், அது பெரிய இது இல்ல. எது? அதாவது அவர் இல்லாத அவர் குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல இது இருக்கு. இந்த திமுகவை ஆரம்பித்தது யார் அப்படின்னு சொல்லுங்க.
அதுக்கப்புறமா அவர் இல்லாவிட்டாலும் சொல்லுங்க. இன்னும் இப்ப நீங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா இவர்தான் கட்சி ஆரம்பிச்சு இது பண்ண மாதிரில பேசிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற அதுல இருந்தே வந்து நீங்க தவறான வழியில போறீங்கன்னு தெரியுது இல்ல. தவறான வழியில போனீங்கன்னா போற இடத்துக்கு டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது சார். உண்மையில அதாவது நம்ம தோத்தது நம்மளாலதான், நிர்வாகிகளால தான் சொல்லியிருக்காரு. ஹலோ இது பாருங்க, ஜெயிச்சா மட்டும் உடனே அது வந்து சிஎம், இளைஞரணி தலைவர், டெப்டி சிஎம் இவங்களுக்கு, தோத்து போயிட்டா உடனே நிர்வாகிகளா? இது காங்கிரஸ் கல்ச்சர். ஒரு பக்கம் பாஜக மாதிரி போய் நிக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மாதிரி எல்லாம் இதை உருப்படாத வழியிலேயே போய் நிக்கிறீங்களே நீங்க. நிர்வாகிகள் மேல பழிய போடுறீங்களா? அப்ப இவ்வளவு நாளா ஜெயிச்சதுக்கு நிர்வாகிகளை வந்து யாராவது பாராட்டினீங்களா? பாருங்க, இந்த மாவட்ட செயலாளர் இப்ப 21 ஜெயிச்சாங்கல்ல, 19 ஜெயிச்சாங்கல்ல, 24 ஜெயிச்சாங்கல்ல. அப்ப இதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்களால ஜெயிக்கும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அப்படி எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி பாருங்க, இவரை பார்த்து உலகமே வியக்கின்றது, இந்தியாவுக்கே திராவிட மாடலை எடுத்து சொல்ல வேண்டும், இப்படித்தானே அளந்துட்டு இருந்தீங்க. அப்ப அந்த நிர்வாகிகள் அவங்க கண்ணுக்கு தெரியல, தோத்து போனா மட்டும் பழிய போடுறதுக்கு அவன் வேணும் உங்களுக்கு. அதாவது இப்படி ஒரு நடக்க போறதுன்ட்டு கண்டறிய முடியாத போயிடுச்சான் சார். சரி, தலைமை என்ன பண்ணுச்சு? தலைமைக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க மருமக என்ன பண்ணான்னு தெரியல சார். சபரீசன் அவர்கள் ஒரு பெண் நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரு. பெண் அந்த பெண் அந்த பெண் அது தப்பாயிடும். உதயநிதி பேருன்னா என்ன, இன்ப நீதி பேருன்னா என்ன, நிறைய இருக்காங்க. அருள்நிதி, அருள்நிதி ஆமா, நல்லா நடிப்பாரு. எல்லாமே நிதி நிதி நிதியில தான். ஆமா, எப்படியுமே நிதி இருக்கணும். துட்டு காவலா, துட்டு துட்டு இங்க இருக்கணும், துட்டு காவலா, துட்டு காவலா. அப்ப இருந்தாதான் அப்ப இது பண்ண முடியும். ஆசை வரும் பணத்துக்கு மேல ஆசை வந்துச்சுன்னா அப்ப பதவியை விட்டுருங்க. அதுதான் மக்கள் மேல ஆசை இருந்தா உங்களுக்கு பதவி வருங்க. அப்புறமா இன்னொரு டயலாக் விட்டு இருக்காரு, நாங்க பார்க்காத வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, அதே மாதிரி இது நாங்க ஒன்னும் எடுத்து அடுத்த வாட்டி நாங்க வந்துருவோம்ட்டு சொல்றாரு சார். இல்ல, இந்த தடவையே வந்துருவோம் தான் சொல்லியிருந்தாங்க, அதுவே வர முடியல, அப்புறம் தானே அடுத்த வாட்டி வரோம்னு சொல்றது. அந்த நிலைமைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டது திமுகன்றீங்களா? இல்ல, அதாவது ஏன் தோத்து போனாங்கன்ற உண்மையான காரணத்தை இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மறுக்கிறார்கள். அதாவது திருப்பி ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவங்க மத்தியில உங்களுக்கு எதிரான வெறுப்பு எப்படி வந்தது, அதை முதல்ல நீங்க யோசிக்கணும். சரி, ரைட்டு, அந்த ஒரு நடிகர், அவருடைய ரசிகர்கள், அதனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னா கரெக்ட், ரைட். ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. படம் குப்பா படம் அப்படின்னாலும் ஆசம், வேற லெவல், சான்ஸே இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னாங்கன்னும் போது மற்றவங்களும், அவங்க அப்பா அம்மாக்கள், அண்ணன்கள், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிகள், இவங்கெல்லாம் ஏத்துக்கினாங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதோ பெரிய குறை இருந்திருக்கின்றது. அதனால தான் இவங்க சொல்லும். இதையும் சொல்லி இருக்காரு என்னன்னு திரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிற உடன்பிறப்புகள் நீங்க திமுக ஓட்டு போடணும், திமுக பத்தி சொல்லணும் சொல்லியிருக்காரு. அது இல்லாம போனதா தோத்து போயிட்டான். சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சா சொல்லலாம், நாம செய்யறதெல்லாம் சொல்ற மாதிரியா இருக்குது. ஒவ்வொருத்தரும் போய் மன்னிப்பு கேட்டுக்கினே இருக்கிறாங்க. இந்த சைவம் வைணவம் இந்த பேச்சு தேவையா அவருக்கு? ஓஷே தேவையா அவருக்கு? ஒரு மீட்டிங்ல அந்த ஏதோ பஞ்சாயத்து தலைவி ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க, மேடையில் உக்காந்துன்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏமா நீங்க டேஷ் தானே அப்படி, அந்த அதை சொல்றதுக்கு நான் விரும்பல, அந்த மாதிரி கேட்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்னும் அந்த பண்ணையார் மனப்பாங்கிலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இதையெல்லாம் கண்டிச்சிருக்கணுமா வானாமா? இப்படி இதையெல்லாம் போய் சொல்லணுமா? அந்த சைட்ல இதையெல்லாம் தான் எடுத்து சொன்னாங்க. புரியுதுங்களா? எங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்றீங்களே. நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், உடன்பிறப்புகள் சொல்ல வேண்டாம், எதிர் தரப்புல இதைத்தான் எடுத்து சொல்லியிருந்தாங்க, இவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல? இதுதான் பிரச்சனை. அதாவது சில கட்சிகள் ஆண்டு விட்டு தோற்று விட்டு தூங்குமா, ஆனா நாங்க தூங்கவே மாட்டோம், நாங்க எப்பயுமே சுறுசுறுப்பா பணி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்ப அதிமுக என்ன ஆனாங்கன்னு தெரியல, அந்த கான்டெக்ட்ல இது ஓகே தான், ஆனா கொஞ்சமாவது தூங்கணும். இல்லைன்னா சில பயில இது மாதிரி பரீட்சைக்கு முன்னாடிலாம் படிக்க மாட்டானுங்க, பரீட்சைக்கு முதல் நாள் ராத்திரி உட்காந்துன்னு வீடியோ நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு படிச்சு போட்டு எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கிடுவானுங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. தூங்குங்க, நான் வாடான்னு சொல்லல, ஆனா பணி செய்யுங்க தூங்காம. அப்படின்னா என்ன பணி செய்யறீங்கன்றது முக்கியம்.
மக்களுக்காக குரல் கொடுக்கணும். எந்தெந்த விஷயத்துல குரல் கொடுக்கணுமோ அதுலயும் செலக்டிவ் பொங்கல். திமுக ஆட்சியில இருக்கும்போது இப்படிதான் நடந்தது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமான விஷயம் இல்ல வந்து முக்கியமா ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயம்னா வாயே திறக்க மாட்டாங்க. இப்படித்தான் போராளிகள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி இங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்கல்ல, எல்லா விஷயத்துக்கும் வந்து ஆளுங்கட்சி இவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்கல்ல. இங்க நிதியமைச்சர் பேசினார்ல, அன்பு தமிழ், அமைதி தமிழ், இரக்க தமிழ் அப்படின்னு மற்ற தமிழ் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னார்ல. ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? அப்போ அதெல்லாம் குரல் கொடுக்க முடியும். அது ஏன்னா இப்ப புரியுதுங்களா? அது யாரு இல்ல அதுல சிறுபான்மையர் தமிழ் அப்படின்னு வரும்போது அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது. வாய் திறந்தாங்களா? அதே வந்து கவர்னர் நிகழ்ச்சியில நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்கோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கோ அப்படின்லாம் கொந்தளிச்சாங்கல்ல. இந்த இடத்துல ஏன் வாயா திறக்கல? பாஜக கேள்வி கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க கேட்கல. அப்போ தமிழ்னு சொல்றதுலயே உங்களுக்கு அக்கறை கிடையாது. இப்படி எல்லாமே ரெட்ட வேஷம் போட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஜனங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். கரெக்ட் சார். உண்மையில இன்னொன்னு கேட்டா, சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்குன்னு சொன்ன உடனே திமுக காரங்க மயான அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அடுத்த நாள் பதில் கொடுத்துட்டாங்கல்ல. அது ஏன் வந்து ஓபன் பண்ணலையா, ஜோசியக்காரன் நேரம் குச்சி கொடுக்கணுமான்னு கேட்டாங்கல்ல. ஏங்க ஜோசியம் பாக்குறது கொடுங்க, யாகெல்லாம் நடத்துறாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வெளில ஒண்ணு சொல்லுவோம், உள்ள ஒண்ணு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதுதான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆனா, அதாவது பட்ஜெட்டை கருணாநிதி சமாஜில வச்சுட்டு கொண்டு வருவாங்க. அது என்ன சார்? அது இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னது அவங்களுக்கு புரிய மாட்டுது கண்ணன். சுத்த வேஷம், நாடகம். இது இன்னைக்கு வெளில தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இந்த இவங்க பண்ற வேஷத்தெல்லாம் அவங்க ரீல்ஸ்ல போட்டு கீழ்ச்சிட்டாங்க. அப்புறம் இதை எப்படி நீங்க வந்து ரினியூ பண்றது, புதுப்பிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க. அப்பனா நீங்க சொல்றது பார்த்தா தன் மகனுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைலாம் உதயநிதி முதல்வர் ஆக்காதுன்றீங்களா? மக்களிடம் போய் சேராதுன்றீங்களா? மக்கள் மனம் மாறாதுன்றீங்களா? மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்றீங்களா? இல்ல, இவரோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு பிள்ளைக்காக. ஆமா சார், அவர் வேற சார், இது அவர் வேற சார். இது பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். புரியுதா? அதாவது பதவிக்கு வரணும் அப்படின்னா ரைட்டுங்க, எல்லாருக்கும் வந்து அவங்க வாரிசை பெரிய இடத்துல கொண்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்குதான் செய்யும். ஆனா அது மட்டுமே குறிக்கோளா இருக்கக்கூடாது. அதுக்கு அது வந்து செகண்டரி. முதல்ல கட்சி முக்கியம், கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதனுடைய பை ப்ராடக்டா நம்ம வாரிசுகளை பதவியில கொண்டு வந்து வைக்கலாம். அப்படி இருக்கணுமே தவிர இதுதான் வந்து பிரைமரி அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த கட்சியும் மேல வந்ததா சரித்திரம் இல்லைங்க. இப்ப அப்படிதானே சார் கட்டமைக்கிறாரு. அதுதான் சொல்றேன் சார். பெண்களே வாருங்கள், இளைஞர்களே வாருங்கள் கூப்பிடுறாரு இல்ல, அப்படி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க இல்ல தாவேக்கா. இதுதான் நான் முதல்லயே சொன்னேன். நீங்க வந்து தப்பு என்ன, எங்க நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்காம நீங்க என்னதான் வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் நான் சொல்வேன் கொண்டு வந்தாலும் அது களத்துல பிரதிபலிக்காது. அது இல்ல, அதுதான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையே. இளைஞர்கள் வந்துருவாங்களா, பெண்கள் வந்துருவாங்களா, நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்களா தெரியல. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்களா தெரியல. கொளத்தூர்ல அந்த இவிஎம் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு பணத்தை கட்டி இது பண்ணாங்க. இப்ப பிரச்சனை இவிஎம்ல அப்படின்னு சொன்னா திமுக சார்பில் தோத்து போன அத்தனை பேர் இவிஎம் செக் பண்ணிருக்கணுமா வேணாமா சார்? அதாவது தோத்தா இவிஎம் ஜெயிச்சுட்டா சொல்ல மாட்டாங்க. இவிஎம்னா கூட 59 பேர் தவிர மத்த எத்தனை பேர் தோத்து போனாங்க திமுகல, அத்தனை பேர் இவிஎம் செக் பண்ணிருக்கணும்ல. அது ஏன் வந்து கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இவிஎம் மட்டும் காசு கட்டி செக் பண்றீங்க? அப்போ இதுல இருந்து அவங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டார்கள், உண்மையான பாடத்தை படிக்க மாட்டார்கள். அப்படிங்களா? அப்படிதான் நான் சொல்வேன் சார். உண்மையில நான் கேட்கிறேன், இனி வந்து திமுக தலையெடுக்குன்னு நினைக்கிறீங்க? எடுக்கிறாங்க, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் என்ன பண்ணா தலையெடுக்கலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்பனா என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணணும் சார்? அதுக்கு தானே இப்ப எடுத்திருக்காரு. ஹலோ, கோடி கோடியா வாங்கிக்கணும் வியூ அமைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்க போய் கேளுங்க, இலவசமா கொடுத்தா எதுக்கும் மதிப்பு கிடையாது. நீங்க தர மாட்டீங்களா? எனக்கு நான் இதான் வேலையா?
எனக்கு ஏதாவது வேலையா, என்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதை பார்த்து திருந்திக்காங்க. சார் எனக்கு என்ன உட்காந்துன்னு .1 .2 அப்படின்னு போட்டு இருந்தாங்க இப்படி பண்ணுங்க சொல்றதுக்கு நான் என்ன சும்மா உட்காந்து நிக்கிறேன்னா? சார் உண்மையில நான் கேட்கிறேன், இன்னும் கோபாலபுரம் திருந்தவே இல்லையே. நம்ம திருந்ததுனால நம்ம குடும்பம் தான் ஆட்சி நடத்துது, நம்ம தான் முதல்வர் ஆக முடியும், நம்ம தான் தலைவர் ஆக முடியும். அப்படி இருக்கிறப்ப எந்த இளைஞர் வருவார்கள், இளம் பெண்கள் வந்து இந்த கட்சியில சேருவாங்க சார்? ஏங்க மூத்த நிர்வாகிகளோட வாரிசுகளே தாவேக பக்கம் போட்டாங்க. இதுல நீங்க என்னடானா வந்து காமன் மேனை பத்தி கேட்டுக்கிறீங்க. பெரிய பெரிய பதவியில இருக்கவங்க, கோடீஸ்வரர்களா இருக்கவங்க, அவங்களே இப்ப தாவேக பக்கம் போயிட்டாங்க, பார்த்தோம்ல திமுக. ஆமாங்க சார். அப்புறம் அதுக்குதான் சொல்றாரு, நீங்க என்னடானா வந்து கட்சியை ரினியூ பண்ணணும்னு வேற சொல்லி நிக்கிறீங்க. இல்ல இல்ல, அதாவது ரீல்ஸ் ஓட்டி பிரச்சாரம் செய்யாத, எதுவும் செய்யாத அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது அவங்க கட்சி. ஆனா நம்ம அப்படியெல்லாம் இருந்துட முடியாது அப்படின்னு சொல்றாரு சார். இல்ல கண்ணன், ரீல்ஸ் நீங்க சொல்லி நிக்கிறீங்க. அப்ப நீங்களும் பதிலுக்கு ரீல்ஸ் போட்டா? இப்போ நான் கேட்கறேன், இப்போ இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஒரு வீடியோ போட்டா அவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்றாங்க. சரி ரைட்டு, அப்ப ரீல்ஸ் போட்டா போதுன்றதுக்காக நீங்களும் நானும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா எவனாவது பாப்பானா? அப்படித்தானே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ரீல்ஸ் இல்ல பிரச்சனை, ரீல்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, அதுல உண்மை இருக்கா இல்லையா, அதை நீங்க எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? இதை நீங்க பார்க்காம நாங்களும் வந்து ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. அதாவது இது எப்படி தெரியுமா நீங்க சொல்றது, அவர் சொல்றது பார்த்தா புலி பார்த்து பூனை சூடு போடுச்சா அந்த கதை தான். இவ்வளவு பெரிய 75 ஆண்டுகள் கட்சி, 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர் தன் மகனுக்காக பூனையாக இருந்து புலியாக வேஷம் போடுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அது என்னைக்குமே புலியா இருந்துதான், அது வேற இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா புலி வந்து என்னைக்குமே 10 பேரை சேர்த்துக்குன்னு வேட்டைக்கு போகாது, சிங்கிளா தான் போகும். கண்ணா சிங்கம் சிங்கிளா தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும் அப்படின்னாங்கல்ல. சிங்கம் கூட்டமா போகும், ஆனா புலி சிங்கிளா தான் போய் வேட்டையாடும். பட் திமுக இன்னைக்கும் தனியா போயிட்டு ஜெயிச்சதா சரித்திரம், புவியியல், கெமிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. அது இவங்களுக்கு புரிய மாட்டேது. இன்னைக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. யார் இருக்காங்க சொல்லுங்க சார்? உண்மையில அப்படி எல்லாரும் விட்டுட்டு போகலையே சார். இன்னும் இனிமேல்லாம் போக போறாங்க. யாரு இருக்காங்க? இன்னும் ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர்கள் இல்ல கண்ணன், மாவட்ட செயலாளர்கள் சொல்ல, கட்சி அப்படியே தான் இருக்குது. கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிச்சிருன்னு சொல்ல அது இது வரைக்கும் சரித்திரம் இல்ல. இப்ப கழுவி ஊத்தி நிக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட அண்ணாவே 1967 சட்டமன்ற தேர்தல் நடைபெறப்ப பாராளுமன்ற தேர்தல் நின்றார். நம்ம ஜெயிப்போமா என்று அப்புறமா தான் எம்எல்சி. இவங்க அப்படிப்பட்ட அண்ணாவா இல்ல வேற யாரு, எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா இல்ல விஜயா இவங்க ஜெயிக்கிறதுக்கு? அப்போ கூட்டணி கட்சிகளும் இல்ல அப்படின்னும் போது உண்மையான லெசனை நீங்க படிச்சா மட்டும்தான் ரிவைவ் பண்ண முடியும். ஒரு கட்சி வந்து தோத்து போயிடுச்சுன்னா ஒரேடியா ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அப்படின்னா கட்சியோடைய அமைப்பு, தொண்டர்கள்னு இன்னும் இருக்காங்க. ஆனால் மறுபடியும் இப்போ 66லேருந்து 89 வரைக்கும் அவங்க வந்து பதவியில இல்லாம இருந்தாங்கன்னா இப்ப கலைஞர்னு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. அது உங்களால முடியுமா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அரசியல்ன்றது மாறி போயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே மூத்த நிர்வாகிகள் அவங்களுடைய பதவியில இருக்க பசங்களே எதிர்க்க இருக்க கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னும் போது இன்னும் 5 வருஷம் நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா கட்சியை ஒண்ணு இல்லாம போயிடும். அப்பெல்லாம் அப்படிதானே சார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப உங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் மாத்துங்கடான்னு சொல்றாரு. குடும்பத்தை மாத்தணும், அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. அதுக்குதான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, என்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரி ரைட்டு, திமுக இப்படிதான் இருப்பாங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது போயிட்டு அந்த இடத்துக்கு புதுசா ஒரு கட்சி வரட்டும். என்ன அப்போ எல்லாத்துலயும் சோப்புலேருந்து சீப்புலேருந்து பிரஷ் வரைக்கும் புதுசா மாத்தி நிக்கிறோம், கட்சி மட்டும் அதே இருக்கணுமா? இல்ல உன்னங்கிட்ட இன்னொன்னு அடுத்தது அண்ணாமலை வர போறாரு, தனுஷ் வர போற, அப்படி இருப்ப உதயநிதி சிவகார்த்திகேயன் வேற வர போறாரு. அது வேற. ஆமா, அப்படி இருக்க உதயநிதி பருப்பு வேவுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் முயற்சி கை கொடுக்குமா? எதுவுமே நடக்காது. இல்ல இப்ப இருக்கின்ற முயற்சிகள் வந்து பெரிய அளவில் பலன் கொடுக்கும் நான் நினைக்கல கண்ணன். இரு திராவிட கட்சிகளே திரு விஜய் அவர்கள் எதிரில் உட்கார வச்சுட்டாங்கல்ல. ஏங்க திருப்பி திராவிடம்னா என்ன, நீங்க விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. ஏதோ நீங்க சொல்லி நிக்கிறீங்க திராவிடம், அது என்ன திராவிடம்? அதுவே முதல்ல வடமொழி சொல், அப்புறம் அதை பிடிச்சி நிக்கிறீங்க. தமிழ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க திராவிடத்துக்கு. அதுக்கு அது திராவிடம்ன்றது வடமொழி சொல் தானே, உங்களுக்கு தான் வடமொழி ஆகாது இல்ல? ஏன் அதையே பிடிச்சி நிக்கிறீங்க? அதுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்லுங்க சார். இவ்வளவுக்கும் நீங்க வந்து
1.5 கோடி 1,30,00,000 பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தீங்க. தேர்தலுக்கு முன்ன 9,000 கொடுத்தீங்க. கல்லூரி மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுத்தீங்க. இவ்வளவையும் கொடுத்து உங்களால் வெற்றி பெற முடியலன்னா இனி எப்படி வெற்றி பெற முடியும்? மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கல நீங்க. அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. இவங்க நல்லவங்க, நல்லாட்சி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை உங்களால கொடுக்க முடியல. காசு கொடுத்து அந்த நம்பிக்கையை வாங்க முடியாது. அதாவது ஒரு தொகுதிக்கு 20 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவையும் செலவு பண்ணி உன்னங்கட்ட தாவைக்க வேட்பாளர் சில பேர் விலைக்கு வாங்கியிருக்க அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க சார். இவங்க தோத்து போட்டாங்க. இது என்ன சார்? எப்படி சார் சொன்னேன்? மக்கள் மனசுல நம்பிக்கை இல்லை உங்க மேல. அப்பட தமிழக கொடுத்தாலும் வேலைக்கு ஆகும் இல்ல. தமிழக மக்கள் அவ்வளவு அடி முட்டா பசங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. முட்டாக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அது கோபாலபுரம் குடும்பம் இலவசங்கள் எல்லாம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா இப்படித்தான் ஆகும். அதுவும் தமிழகத்துல வந்து இந்த இலவச அறிவிப்புகள் வந்து ஒரு லிமிட்டே இல்லாம போயிடுச்சு. குழந்தைக்கு அது இது இப்ப இந்த அரசாங்கம் அதை தான் பண்ணுது. பட் இதுதான் வெற்றிக்கு வழி அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களும் தப்பு பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்ல, இந்த தாவேக்க அரசு எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? இந்த 50 ஆண்டுகள் இந்த திராவிட ஆட்சி ஊழல் பெருத்து போச்சு. ஆலமரமா விழுதுகள் விட்டு இது போச்சு. இதுக்கு சாய்க்க இவர் உதுவாரன்ட்டு தானே பார்த்துருக்கு இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஆனா அது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதை வந்து இல்லைன்னா அவங்களால மறுக்க முடியாது. நாங்க ஊழலே பண்ணல, நாங்க ரொம்ப யோகியம் அப்படின்னு திமுக என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு அது வந்து ஒரு டேமேஜ் ஏற்படுத்துமான்றதை அவங்க வந்து கணிக்க தவறி விட்டார்கள். அதை வந்து சில்லா உடைச்சிட்டாங்க திமுகவுடைய இமேஜை. ஸோ இதெல்லாம் சரி பண்ணாம இவங்க வந்து நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுனால மட்டும் என்ன பெருசா சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்பனா திமுகவில் மாற்றம் செய்தது வேஸ்ட், அது குப்பையில் போறதா? நான் சொல்ல மாட்டேன் கண்ணன். சரி, ரைட்டு, ஏதோ மாற்றம் பண்ணிருக்கீங்க. அதே சமயத்துல உங்களுடைய அரசியல் போக்கிலும் ஒரு மாற்றம் வேண்டும். அது இல்லாம இது வேலைக்கு ஆகாது. ரெண்டும் சைமல்டேனியஸா போகணும். பெரியவங்க சின்னவங்களுக்கு வழி விடணும் அப்படின்ட்டு சொல்றீங்க. நான் அப்படி சொல்றீங்க. பெரியவங்க இருக்கட்டும், ஆனா பெரியவங்க சரியான பாதையில போங்கன்னு சொல்றேன். இன்னும் அதையே நீங்க வந்து திராவிடம் ஒரு பக்கம் வந்து தமிழ் மொழின்றது, இந்தி எதிர்ப்புன்றது, நீட் எதிர்ப்புன்றது, மக்கள் என்ன விரும்புறாங்க? உங்க கட்சிக்காரங்களே வந்து பிள்ளைங்களை வந்து இந்தியில படிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்களே வந்து மும்மொழி தான் நல்லதுன்னு நடத்திட்டு இருக்காங்க. செய்யறது ஒண்ணுன்னு இருந்தா இந்த ரெட்ட வேஷத்தை நீக்கினாலே இவங்க வந்து கட்சியை புதுப்பிக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே ஊரை ஏமாத்துற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா இனி வந்து திமுக என்ன ஊரை ஏமாத்தினாலும் தமிழக மக்கள் ஏமாத்தாலும் இனி மாற மாட்டாங்க. செல்லாது. அவ்வளவுதான் ஜனங்கிட்ட இப்ப இருக்க ஜனங்கிட்ட செல்லாது. நீ கொள்ளை அடிச்சுதானே நீ எங்கிட்ட குடுக்குற, என் பணத்தை கொள்ளை அடிச்சுதானே நீ குடுக்குற, அப்படி நிலைமைக்கு போயிட்டாங்க. கொடுத்தா வாங்கி போட்டுக்கோ, நம்மளுக்கு வேற யாருங்க போட்டுரும் அப்படி போயிட்டாங்க மனசு. ஏதோ ஓரளவுக்கு மக்கள் வீழ்ச்சிக்கிறாங்கன்னு சொல்லலாம். முழுசா வீழ்ச்சிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு, அவ்வளவுதான். அப்பனா இப்பொழுது திரு ஸ்டாலின் எடுத்திருக்கின்ற கட்சி அடிப்படையை மாற்றி அமைத்திருக்கிறார். தனது மகனுக்காக தன் மகன் எப்படியாவது முதல்வர் ஆக வேண்டும் என்று பகல் கனவு காண்கிறாரா? அது நடைபெறாதா சார்? எப்படியாவது மகன் அந்த பதவியில் உட்காரணும். இல்லை, இது மட்டுமே போதாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்ப என்ன பண்ணணும், தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க. அது கோடி கோடியா குத்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது அவருடைய மருமகனே இருக்கிறார், அவரே வச்சிருக்காருல. அப்புறம் நான் அவரே கேட்க சொல்லுங்க, என்ன விட்டுருங்க. அதாவது ஆத்துல போனாலும் அளந்து போனா அது ஓகே. இது கடல்ல கரைக்கிறது பெருங்காயம். அதனால எந்த பலனும் இல்லை என்கின்றீர்கள். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம இதுக்கு இதெல்லாம் சொல்லணும். சரி சார், பார்க்கலாம் சார் எப்படின்ட்டு. மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன்.